தனியா தூக்கம்டா நீ போ ஏதோ கிட்ட கடலோரம் வாங்கிய காற்று இதாக இருந்தது நேற்று. பாவம் எல்லாம் ஜோதிப்பாங்க அது எனக்கு ஏசுவாங்கல்ல அவனை தூக்க முடியும் நான் சும்மா என்ன வைக்க பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கூறு வித்துக்கூறு வர என்னவோ அண்டாக்கா கசம் அபூபா குசும் திறந்திடு சிசி. ஓகே மக்களே, இப்போ என்னன்னாக்கா நம்மளுக்கு ஜெர்மனி நாட்டில இருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. என்னடா சூப்புல எல்லாம் என்னெல்லாம் இருந்து வருது? பழமையா நம்ம எல்லாம் கழுவா வைக்கிற சூப்புல மட்டத்தில் மரவெட்ட தான் வருது. சரியா இருக்காண்டா அவன் சரியா இருக்காண்டா அவன் அப்படி இப்படி இப்படி புண்ணியம் தேடி காசிக்கு போனா இந்த உலகத்திலே என்னது இது? அதே ஒட்டி வெளிநாட்டு பட்டி தெரியும். அதுதான் முன்னுக்கு போட்டிருக்கேன். என்ன சட்டி இது இந்தாடி சட்டி இது கலை சட்டி வாங்கி போடுவாங்க. அடுத்தது ஜிம்படி. இப்ப பாத்தீங்களா நான் சொன்னது பொய் என்று சொன்னா பாருங்க எல்லாம் அவர சைஸா வந்து இறங்குது. இப்ப நம்பிய நீங்க காதலி தான் அனுப்புனதுன்றத இப்ப நம்பிங்க நீங்க. ஒர்க் அவுட் பண்றவர் தானே அதுக்கு டி-ஷர்ட் இது உள்ள வந்துட்டு இங்கிலீஷ் தமிழ் படிச்சிருக்கறனால திவானு வந்து தமிழ்ல பேரே எழுதிருக்கு. ரைட் ஓகே அது நமக்கு தான்டா தெரியும். அன்பு காதலி பார்த்து ரசிச்சு ருசிச்சு எடுத்திருக்காவு. கெப்பு வந்து பின்னால நுழம்போல வச்சிருக்காங்க. ரீசன் எடுத்தா நுழம்பு ஊத்தக்கூடாது உடம்பெல்லாம் வந்து நுழம்பு கூடன்றதால அப்படி அந்த கண்ணாடியும் போட்டேன்டா மாசா இருக்குண்டா. இந்த மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா கருவாப்பையில. எனக்கு ஒருத்தனுக்கு காதல் இல்லையன்ற கடுப்புல அதெல்லாம் சாப்பாடு வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜி. இன்னைக்கு நாங்க எங்க நிக்கிறோம் அப்படி சொல்லி பாத்தீங்க சொன்னா ஒரு கடற்கரை பகுதியில வந்து நிக்கிறோம். என்னதுக்காக நிக்கிறோம்? கரவலை இழுத்து மீனை வாங்கிட்டு போறதுக்காக. உண்மையில வந்து டிரெக்டா நாங்க இங்க மீன் வாங்குறது வேலையில சந்தையில வாங்கிடுறேன் அப்படிதானே? ஆமா அப்படி இல்லை. உண்மையில வந்து நிறைய பார்சல் முதல் உடைக்கிற வீடியோக்கள் கனகத்து மதி போட்டுருக்கோமே. ஆமா அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பெருசாக போடுறே இல்லை. போடுறேன் பார்சல் வார இல்லை. அப்படியே பார்சல் வந்ததையும் வந்து நாங்கள் அதுக்குள்ள போட்டு கொண்டு கூடாதுன்றதால போடலை. நாங்கள் அப்படி இல்லை பார்சல் வாரது. ஆனால் அதை நாங்கள் அதை வந்து போடுறே இல்லை. ஆனால் இந்த சேனலில் வந்து எல்லாத்தையும் வந்து அப்லோட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். ஆமா அதே மாதிரி வந்து ஜெர்மன்ல இருந்து ஒரு பார்சல் ஒன்று வந்தது. அந்த பார்சலை போய் நாங்கள் எடுத்துட்டு வந்தோம். அது ஒரு பெரிய ப்ராசஸ் அது நடந்தது. அதை சொல்கிறோம் அது என்ன பிரச்சனை எங்கே போய் எடுத்து வந்துட்டு இப்போ வந்து அதை ரிவ்யூ பண்றதுக்கு வந்து உண்மையிலே நிறைய வீட்டுல இருந்தா பண்ணிருக்கோம் போல. ஆல்மோஸ்ட் வந்து அப்ப ஆரம்ப கட்ட முதல் ரிவ்யூ மட்டும் இப்படி பெஸ்டா முதல் பார்சல் உடைச்ச வீடியோ வந்துட்டு இப்படி பீச் ஓரம் தான் வந்து ரேஞ்சிட்டேன். அங்கே ஒரு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஆனால் வந்துட்டு பேக்ரவுண்டும் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்படியான இடத்த வந்து சூஸ் பண்றது. ஆமா அதுக்காக வந்து இப்போ நாங்களும் இந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணாங்க. இன்றைக்கு இங்கே வச்சு பார்சல் உடைக்க போறோம். என்ன நண்பர்களே நம்மளுக்கு வந்ததை உடைச்சு பார்க்கலாமா? அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால். பாருங்க உங்களை நம்பிதான்டாப்பா நாங்க கூட்டு வந்திருக்கிறோம். வா வா பார்சல் வந்து சேனலுக்காக வந்து அப்ப நான் மட்டும் வந்து நல்ல அப்படி இல்லை எல்லாரும் வந்துக்கும். உங்களால மட்டும்தான் முடியும். நாங்கள் வெல்கம் பண்றோம் உங்களை. தூக்குங்க அப்படி பாருங்க. ஐயோ ஐயோ அமரேந்திர பாகுபலியாகி நான் தனியா தூக்கம்டா நீ போ ஏதோ கிட்ட அப்படி முட்டு கொடுத்தீங்க. ஓகே ஓகே நான் முட்டு கொடுக்கேன். ஒரு மலையே சாய்க்கிற மாதிரி போயிட்டா இருக்குன்னு சொன்னா என்னடா அது? கிட்டத்தட்ட 30 கிலோ 35 கிலோ அதிரியில அந்த ரேஞ்செல்லாம் வரும். யா அம்மா கடலோரம் வாங்கிய காற்று இதாக இருந்தது நேற்று. பாவம் எல்லாம் ஜோதிப்பாங்க அது அப்புறம் எனக்கு ஏசுவாங்கல்ல அவனை தூக்க கொட்டிக்க. நான் சும்மா என்ன வச்சு நான் சும்மா இல்லடா என்ன ஏத்துருவாடா. நான் அப்படி நான் சும்மா அப்படி முட்டு கொடுப்பேன் அப்படி அப்படி. ஓகே ரைட்டு. ஆமா காத்துக்கு வச்சு சாக்கப்புறானோ காத்துக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடாது. காத்துக்கு மெக்க காட்டி நம்ம நல்லா இருக்கும். காட்டு வரேன் எங்க உடஞ்சு கொண்டு கீழே வந்தாங்க.
ஓகே 20 எங்க ஒரு அங்கே போனாலும் அது ரிஸ்க் விட தெரிந்தாலும் ஆ விட தெரியும் ஆ பெரிய மன்னர் வரம்பரு மன்னர் விளம்பர மண்ணாங்கட்டி விளம்பர ரைட் அவ்வளோதான் அது அப்படி ஃபுல்லாக ஒரு பாயை கொண்டு வர வேண்டியல கையோட அரை மணி நேரத்துக்கு வேலையா காத்தாரு இவனை எல்லாம் வச்சு இது மும்மணி எப்படி நடத்துறேன் இது என்ன பிரச்சனை அவன் வெயிட்டோட நிற்கிறதால கடுப்பாகிறா கூட பிச்சுடுறா அது பிஞ்சாண்டா இருக்கு பிச்சுடுறா அப்ப என்னது கத்தி எடுத்து வெட்டுறீங்க ரைட் இப்படி இப்படி நீட்டு அப்படி அப்படி அந்த முளைப்பாங்க இல்லையா வைங்க போயிட்டு வை இப்போ வை பட்டி தூக்கி போடுற கவனம் மெதுவா வை டெக்ஸ்ட் அடிக்கிறதுக்காக தான் உடைச்சவங்க எங்களை கூப்பிட்டு வச்சு முன்னு உடைச்சிட்டு என்னென்ன சாமான் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அண்டாக்கா கசம் அபூபா குசும் திறந்திடு சிசி என்னடா பெட்ஷீட் வச்சிருக்கு மேலே மேலே பெட்ஷீட் கிட்ட ஒன்று காட்டு இல்லை இப்படி பெட்ஷீட் இருக்குன்னு சொல்லி இந்த பொலித்தின் மாட்டிக்க தவளையா இதை பெட்ஷீட் அதுக்கு மேலே வச்சிருக்கலாம் அடே பெட்ஷீட் அது இன்னொரு ஆமா சரி ஓப்பன் பண்ணாக்கா முதல்ல இருக்கிறது உடனே படுக்கிறதுக்கு அவருக்கு அதில் ஊத்தி அப்பி விட்டுருவாங்க போல இங்கே ஊத்தியோட அவ்வளோ கையில இருந்து அவ்வளோ ஊத்தி ஒரு மாசமா குளிக்காம இருக்கிற அந்த ஊத்தியை கொண்டு அதில் வைக்கிறான் சரி ஓகே ஓகே மக்களே இப்போ என்னன்னாக்கா நம்மளுக்கு ஜெர்மனி நாட்டில இருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு அதை தான் இப்போ பிரித்து காட்ட போகிறோம் சாக்லேட் அமுத்துறாண்டு அப்பவே எடுக்காதாடான்னு சொன்னா கட்டியா ரைட் ஓகே இப்போ எல்லாரும் பார்த்துருப்பாங்க உண்மையிலே நாங்கள் சாப்பாடு கேசுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கக்குள்ளே நைஸ் அமுத்துறான் சாக்லேட் என்னென்ன இருக்குன்னு அதை பார்ப்போம் அதுதான் எடுக்க போகிறோம் வந்து ஓகே உண்மையிலே வந்து நல்லா நீட்டாக பெக் பண்ணி இருந்தவங்க அது எல்லாமே போட்டு குழப்பி விட்டாங்க ரைட் இது வந்து திவாக்கட்ட நாய்க்குட்டிக்கு பெட்ஷீட் ஓ நாய்க்குட்டி ரைட் ஓகே கீழே நிலத்தில் ஓட்டுறாரு நல்ல ரோஸ் கலர் பூ சரி சின்ன சைஸா இருக்கேனடா அது கம்பளி வச்சுட்டேன் ரைட்டு ஒன்று என்ன விடுறா சரி ஓகே 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 இது மடிடா ஒழுங்குடா இது மடிடா ஓ மக்களே இதோட மெட்டீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உள்ள வந்து பஞ்சு பஞ்சா இருக்கு வெளியில துணி தான் இப்படிதான் கூட கடையில போன மாசம் வேண்டிட்டு போனோம் சாமான் வந்து நல்லாவே இல்லை இட்டு போகுது என்ன கம்பெனி நடத்துறீங்க அது என்ன நீ காசை கொடுக்காம ஓசில வேண்டிட்டு போனா அப்படித்தான் கலவரத்து போனா களவாணி பைய களவாணி பைய பிடிடா சாவகாசம் வேணாம் ஓகே ரைட் அங்க வாங்கி பாத்துறோம் இது ஒன்னு அதுக்குரிய தலகாணி உரை என்ன இருக்கு தலகாணி உரை அதே கலர் ரைட்டு வேற எங்கும் கிளைகள் இல்லை நாட வேண்டிய ஒரே இடம் இதோட அந்த பெட்ஷீட்டுக்கு இந்த தலகாணி உரைக்கு சம்பந்தம் இல்ல இருக்கு இது அதுக்குள்ள இருந்து என்னடா தலகாணி உரை இல்ல இதுக்குள்ள அது வைக்கிறடா இதுக்குள்ள அதை மடிச்சு வைக்கிறடா வைக்கிறது என்னடா போவான் பட்டம் செய்யலாம் போல இருக்கு பேசாம நல்லா தான் இருக்கு என்ன ஏரியா புதுசடா ரைட் நீங்க இதுக்குள்ள வந்து அதாவது லேபிள் இருக்கு அதாவது புதுசு ரைட் அதுக்கு ஷிப் இருக்கு இது புதுசு இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணலாம் ஏனெண்டா இது புதுசு இதுக்குள்ளே அதை வைக்கலாம் ஏனெண்டா இது புதுசு இதை அப்போ மடிச்சு வைப்போம் ஏனெண்டா அது புதுசு ஊத்த பிரிவனா என்னது புதுசு புதுசு ரைட் ஓகே அண்ட் அது தாண்டி செருப்பு சூடா ஷூ என்னடா ஷூக்குள்ள எல்லாம் என்னெல்லாம் இருந்து வருது பழமையா நம்ம எல்லாம் கழுவா வைக்கிற ஷூக்குள்ள மட்டத்தில் மரவெட்ட தான் வரும் ஆனா இது சாக்லேட் எல்லாம் டொவியெல்லாம் வருது ரைட்டு அப்போ ஒன்றும் இல்லையா சரி ஓகே பிராண்டட் ஷூ ஒன்று பிராண்டட் ஷூ ஒரு ஷூ தான் இது அடுத்த ஷூ இதையும் எடுத்து பார்த்துட்டு அடிச்சுவோங்களா இதுக்கு ஒருயா ரைட் அவனோட பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை டெக்ஸ் அடிக்கிறாங்க ப்ரோ என்ன டெக்ஸ் அது சுங்க வரி இத்தனைக்கு காரே சம்பளத்துல குறைவு அது டெக்ஸ் வரும் ரைட் ஓகே அண்ட் அது தாண்டி ஒமேகா இது என்னது இது தூக்கம் வராட்டி போட்டுட்டு தூங்குறதுக்கு இவர் வந்து கண் பார்வை தெரியல வெள்ளையா வரணும் திவானு இனி அதுக்கு முகத்துக்கு பூச்சிரைடா அது எங்கடா இருக்கிற நீ எல்லாம் உனக்கு தெரிஞ்சு நான் கோஸ்மெட்டிக்ல வேலை செஞ்சதால அது தெரியும் கோஸ்மெட்டிக்ல சும்மாவா 3 மாசம் வேலை செய்த
பிரான்ஸுக்கு அனுப்புனா ஏதோ பிரான்ஸுக்கு ஒரு ஆள் அங்கே ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஆள் அங்கே சொல்லுடா சொல்லு இல்ல உண்மையா வந்து எனக்கு தெரியாது சரி அதுல நான் நினைச்சேன் அப்படிதான் சரி இதுல பேர் உடனே கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க செக் பண்ணி என்னன்னு பார்த்து சொல்லுவாங்க ஒமேகா 3 என்னன்னு ஓகே டீம் ஃபோன் யூஸ் பண்ண அனுப்புறவங்க கிட்ட அதுதான் நான் நினைக்கிறேன் சரியா அதுல ஒரு 4 பீஸ் 4 பீஸ் இல்லடா 4-5 பீஸ்டா வெயிடா ரைட்டு அண்ட் அது தாண்டி கண்ணிமைய வெட்டியா ஜெயிலு கம்பையா தொட்டியா இது வந்து ஃபுட்பால் விளையாடுறதுக்கு ஷோட்ஸு அப்படியே ஒழும்புடா உன்னை கூப்பிட்டதே இதெல்லாம் வந்து ஒழும்புடா ஒழும்புடா போயிடா போயிடா சும்மா எல்லாம் இங்க நோண்ட கூடாது பேச்சு பாடுறா உனக்கு கணக்கா இருந்தா நீயே எடுத்துக்கோ பிராண்டட் என்ன ஷோட்ஸ் ஷோட்ஸு எல்லாம் புதியா இருக்கிற அளவுக்கு ஒருத்தர் கொடுக்குறேன் இல்லை எனக்கு தான் இல்லை ரைட் ஓகே இது அதுக்கு உள்ள போடுற பிராண்டட் பெனியன் அந்த இதுக்கு மேலே வெஜிரி மேலே ரைட்டு புதுசு இது புதுசு ரைட் அப்படியே அப்படி இல்லை அவ்வளவு நீட் அடிக்கிறது பிராண்டட் அடுத்த பெனியன் என்ன போட்டிருக்கு பாசிங்க இங்கிலீஷே தெரியாது இதுல குறுக்க மறுக்க இங்கிலீஷ்ல போட்டு அடிச்சிருக்கு 13 அது மட்டும் தெரியுது 13 USA சாம்பியன் இது சைனா வார்த்தை நான் வாசிச்சிருப்பேன் வாசிக்க மாட்டேன் இதுப்பா அடிக்கிற வெயிலுக்கு குளு குளுன்னு கூலிங் கிளாஸ் ரெண்டு இது பிடிக்கிறாரு ரைட் என்ன இருக்கு அடுத்த கூலிங் ரைட் அதுக்கு ஒரு கேஸ் என்ன அவரு ஆல்ரெடி கூலிங் கிளாஸ் போட்டிருக்கதால அவருக்கு இல்ல ஓகே இது கூலிங் கிளாஸுக்கு துடைக்கிறது முதல்ல வந்து ஆர்ஆருக்கு என்ன தெரியல அதற்கு முதல் ரிவ்யூ வந்து வரும் தெரியும் எனக்கு இந்த கந்தெலி அப்ப நீ அனுப்ப சரி இந்த கண்ணாடி நீ வச்சுக்க அந்த கேஸை மட்டும் என்னட்ட கொடுத்து இல்லை இந்த கண்ணாடியில் டீட்டெயில் ஒன்று அனுப்பணும் என்னன்னு தெரியல சில பேர் அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க சில அப்போ உனக்கு தானே அது நீ வச்சுக்கோ எவ்வளோ சரியா இருக்காண்டா அவன் சரியா இருக்காண்டா அவன் அப்படி எப்படி என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே இதுக்கு மேல இதை போட்டா கண்டாவியா காராபிஜி துப்புவாங்க ரைட் துடைக்கிறதுக்கு இது துணியோட இருக்கு லென்ஸ் சரி அதை ஒன்றை கையிலே ஒப்படைக்கிறேன் அதை வச்சுக்கோ அந்த பவித்திரமா வச்சுக்கோ ஏன்னா இனி பிசி யூஸ் பண்ண போறாய் தருவன் யூஸ் பண்றேன் ரைட்டு அப்படியே வந்து பார்த்தோன்னு சொன்னா நான் பெறாம நீங்க கை வைக்க கூடாது உடைச்சு வை கூலிங் கிளாஸ் அப்படியே வந்து கேபிள் அனுப்பியிருக்காங்க இது சி டைப் இல்லை மைக்ரோஃபோன் தான் இதில் வந்துட்டு இதில் வந்துட்டு இதுக்கு சி டைப் ஐஃபோன்றது அப்படியே வந்துட்டு மைக்ரோஃபோன் 3 டைம் சேர்த்த ஒரு டைப்ஸ் கேபிள் இது ஒன்று அடுத்தது வந்து என்னது இது அதே ஒட்டியா வெளிநாட்டு பற்றி என்னன்றே தெரியும் அதுதான் முன்னுக்கே போட்டிருக்கேன் இது பிராண்டட்ரா அதால எடுத்து காட்டுவேன்டா இழுத்து பாடுறா நீ அத போடி எல்லாமே அவன்ட சைஸ் தான்டா அவன் உன்னையோட இதோட அவன்ட சைஸ் இப்போ வச்சு அதோட பேசி அவன் இதோட பேசிடா நான் பாத்திருக்கேன்டா ஜம்பர் நான் போடுற ஜம்பர் மாதிரி இருக்குடா அப்ப சரி விடு அப்ப எனக்கு ஒப்படைக்கிறீங்க உங்கள்ட்ட இதான் வச்சுக்கொள்ளுங்க ரைட்டு அடுத்தது இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு இதெல்லாம் அனுப்பி இருக்கு பிராண்டட் போட சொல்லிருக்கோம் நீ எப்பயாச்சும் சட்டி போட்டுருக்கியா நீ என்னடா இதெல்லாம் உனக்கு தான் பழக்கம் இல்ல இல்ல உனக்கு இல்லன்றதுக்கு தான் இது அனுப்பியிருக்கு போட சொல்லி அது பிராண்டடா போட சொல்லி சும்மா உனக்கு இல்ல அப்படி இல்ல எப்படி யூஸ் பண்ணது உனக்கு நீ ஜம்பரா யூஸ் பண்ணு நீ அதை சட்டியா முடிஞ்சுது ரைட் அப்புறம் லார்ஜ் சைஸ்ல ஒரு டீ ஷர்ட் பிச்சு போட்டான் பிச்சு போட்டாங்க இதை திரும்பி அடிக்கடிச்சு கொண்டு உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை சரியோ சொன்ன வேலையை மட்டும் செய்யணும் அப்ப லார்ஜ் டீ ஷர்ட் ஒன்று அக்கௌண்ட்ல சோத்த குறைக்க பாரு நானு ரைட்டு சாரி டீ ஷர்ட் ஒன்று ஓகே அப்புறம் இது பிராண்டட் ஷர்ட்ஸ்
இது உங்க சைஸ் தான் நினைக்கிறேன். ரகரமா பச்சை கலர் திங்கிச்சான், சிவப்பு கலர் திங்கிச்சான். டேய் அதுக்குரிய டிஷர்ட் தான்டா இது. அதுக்குரிய டிஷர்ட் மெஜா போடுறது கிடையாது. ஜோடி ஜோடியா சுத்த போறானே. இதெல்லாம் அடிச்சிட்டு கண்ணாடியா அடிச்சிட்டு அந்த ஒயிட் கலர் ஷூ அடிச்சிட்டு இறங்குனா அடுத்த டச் லாங்குவேஜும் படிச்சு அடுத்தா எனக்கு தெரியாதா? உங்களுக்கு தான் தெரியும். சரியா சொல்றீங்க. ஏன்னா எனக்கு அது தெரியாது. அங்க போற தெரியா எனக்கு தெரியாது. என்ன அது எனக்கு தெரியாது. படிக்கிறவங்க தான் தெரியும். அப்படியே வந்து பொண்ணோட போட்டோ வரும். பிறகு வந்து இப்ப எதை எடுத்தாலும் இப்ப என்ன கலாச்சி கொள்றதுக்கான காரணம் என்ன? இது வந்து எந்த பேர்ல வந்து பாரிச்சல் இல்லாட்டி வளமே உண்மையில வந்து நான் வந்து அட்ரஸ் கொடுக்குறேன். வெயிட் அட்ரஸ் கொடுக்குறேன். இல்ல அவங்கள ஒரு அட்ரஸ் எடுத்து அனுப்பி வச்சுட்டாங்க. சரி, அதுக்காக தானே வந்து கலாய்க்கான வேற ஒன்றும் இல்ல. இல்ல எல்லாருக்கும் மாப்பிள்ளையா அங்க போக போறாரு. அங்க மாப்பிள்ளையா போக போறாரு. அதுக்குரிய மாதிரி தான் சைஸ். அதுக்குரிய சைஸ் தான் இறங்கி இருக்கு. அதுக்குரிய சைஸ் தான் இறங்கி இருக்கு. அடுத்தது ஜிம்படி. இப்ப பாத்தீங்களா, நான் சொன்னது பொய் என்று சொன்னா பாருங்க, எல்லாம் அவர சைஸா வந்து இறங்குது. இப்ப நம்பி நீங்க காதலி தான் அனுப்புனதுன்றத இப்ப நம்பிங்க நீங்க. பிராண்டட் பூமா. அவரு பூமா போடுறது பூமா பிடிக்கும் அப்படிங்கிறதுனால பூமா டிஷர்ட். அடுத்தது பிராண்டட் டிஷர்ட். இப்ப இதெல்லாம் போட்டு பாருங்க பாருங்க. இப்ப இந்த ஸ்வீஸ், பிரான்ஸ், ஜெர்மனி இருக்கிறவங்கலாம் சடசட தீவாட விட்டு போய் பார்க்கலாம். இப்ப கிட்டன்றதால அங்க இருந்து இங்க வந்து பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கும். இப்ப அங்கன்றதால கொஞ்சம் ஈஸி. அசிஸ்டன்ட்ட கால் பண்ணி எப்ப பார்க்கணும்ன்றத டேட் ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்க ஒர்க் அவுட் பண்றவர் தானே, அதுக்குரிய டிஷர்ட் இது ரைட். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு பிராண்டட் பெனியன். என்ன பிராண்டட் பெனியன் இவ்வளவு இறங்குது? பிராண்டட் தானே. பிராண்டட் உண்மை அதுல இருந்தாண்டா அவ்வளவு ஒரு உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா இதுக்குள்ள இருந்த எல்லாமே வந்து அந்த பிராண்டட்ன்றதாலையும் இதனாலையும் உண்மையில வந்து ஃபைன் கூட தான் கட்டி எடுத்து வந்து நாங்கள். ஃபைன் என்ன அந்த டெக்ஸ் கூட தான் கட்டி எடுத்து வந்து நாங்கள். கட்டக்குள்ள கொஞ்சம் மனத்தாம என்ன புதுசுன்னு சொல்லி இல்ல சாமனை பார்த்தா உள்ள வந்து பார்த்தா வா நல்லா தான் இருக்கு என்ற மாதிரி தான் இருந்தது. ரைட். அப்படியே கலைப்புக்கு ஏதாச்சும் ஒன்று சாப்பிடுவோம் முதல்ல. பயங்க ப்ரோ பயங்க ப்ரோ ஏதாச்சும் ஒன்று சாப்பிடுவோம். அது நீங்க தனியா கொண்டு சாப்பிடணும். உங்க காதலி உங்களுக்கு ஆசைப்பட்டு அனுப்புனதை நீங்க தனியா கொண்டு சாப்பிடணும் ப்ரோ. சரியோ? உங்களுக்கு ஆசா பாசி அடங்கி இந்த இது ஹார்ட் போட்டு இதெல்லாம் வந்திருக்கு. ரைட் ஓகே. இப்ப இல்ல அந்த ஐட்டம் இருக்கட்டும். அதை செக்ஷன் வைங்கடா. அப்படியே உனக்கு வந்த வட்டியா போத்தி தெரியும் தெரியும். எனக்கு வந்த வட்டி ரிவ்யூ பண்ணணும். யாருக்கு வந்து என்று சொல்லி இப்ப ரிவ்யூ இவ்வளவு பண்ணதுல சின்ன களைப்பு கொண்டு வரும். என்ன களைப்பு? நான் தான் கொண்டு வந்து கதைக்கிறேன். கொஞ்சம் பாருங்க. இப்ப சாப்பாடு ஒன்று சாப்பிடுவோம்னு சொன்னதுல எப்படி விசாரிக்காம உன்னோட ஃபைட் பண்ணி கூட நாங்க சாப்பிடுவோம். அப்படிதான் இருக்கு. சரி ஓகே. ரிவ்யூ பண்றதீங்க. நானு இடையில களைப்பு வருது அவருக்கா. ரைட். அடுத்து டி-ஷர்ட் பூமாடது கலர் கலர் விதவிதமா. அது ஒவ்வொரு டேக்கும், அதாவது மண்டே இந்த இது லாட்ஜ் அவனோட என்ன லாட்ஜ் தான் உண்ட சைஸ் தான். அது பிராண்டட் தான். சரி ஓகே. இதுவும் பிராண்டட் தான். அது உடைச்சு பாக்கல. அது அப்படியே இருக்கு. அப்படியே வந்து இது பெர்ஃப்யூமா ஒண்டா போ ஏன் பறக்காடா அவரு. நான் சொன்ன அவனுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தா தான் அமருவான். இது ஒன்றா. சரி ஓகே. இதை காட்டுவோம். விடுங்க கொஞ்சம் விடு. ஆறுதல இந்த சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுத்து கட்டுப்படுத்தணும். வந்து இவனில் கட்டுப்படுத்தணும். ஓகே. இது வை சாக்லேட். அதுவும் பிராண்டட் சாக்லேட். அதுவும் பிராண்டட் சாக்லேட். இதோட மெண்டோஸ் கொஞ்சம் ஒரு அதை வை இல்ல நான் எடுத்து வெளியே வைக்கிறது இல்லை. ரிவ்யூ பண்ணணும். பயங்கர ராஜா நீ உன்னையெல்லாம் கூட்டிக்கிட்டே இவனுக்கெல்லாம் ஃபுட் ரிவ்யூ பண்றதுக்கு நீ சேனல் ஓபன் பண்ணி கொடுத்து இவங்க இதெல்லாம் சான்ஸ் இல்ல. அதெல்லாம் பண்ண மாட்டான். ரைட் ஓகே. நெக்ஸ்ட் பெர்ஃப்யூம். இது பெர்ஃப்யூமா அத்தரா ஊதா ரெண்டு தெரியல. அது பாத்தீங்கன்னா நான் அந்த பிள்ளை வந்துட்டு இங்கிலீஷ் தமிழ் படிச்சிருக்கிறதுனால திவானு தமிழ்ல பேரே எழுதிருக்கு. ரைட் ஓகே. இதை வைங்க அந்த சைடு. என்னடா அது பெர்ஃப்யூம் அது மட்டும் தான் நினைக்கிறேன் நான். அப்படி போனா நமக்கு என்ன நம்ம லைட்டாடா அப்படி போனா நமக்கு புதுசா இருக்குடா. சாப்பிடுவோம். நீ சாப்பிடு. நீ உண்ட வேலையை பாரு. நாங்க எங்கட வேலையை பாக்குறோம். லைட் தான். லைட் தானே. பெட்டர் வித்தியாசமா இருக்கு. என்ன இது? உங்க ஐட்டம் போயிட்டு உங்களுக்கு வந்த சாக்லேட் என்ன
ஐட்டம் சொல்லலாடா லவ் இவனுக்கு நிறைய வார்த்தைகள் சொல்லி கொடுக்கணும். போனா வாடா, வந்தோ வாடா, காதலிக்கு சொல்றது அப்படி. இந்தியாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் இங்கே நார்மலாக வந்து லவ்னா அந்த வார்த்தை சொல்லக்கூடாது வந்து அப்படி. அதனால அது அவனுக்கு தெரியாது, மீனிங் தெரியாதுன்றதால அப்படி சொல்லிட்டாப்புல. மன்னிச்சு கொள்ளுங்க. லவ்வர் சொல்லணும். காதலி இல்லாட்ட தமிழ்ல காதலின்னு சொல்லுவோம். காதலி லவ் பண்ணவன தான் சொல்லுவேன். நான் என்னத்துக்கு லவ் பண்ணவன் சொல்லணும். லவ்ல ஏமாந்து போய் இருக்கிறவன் வந்து சொல்லக்கூடாது. சோகக்கதை உண்மையிலே வந்து இவன்ட சோகக்கதை நாங்கள் நிறைய சொல்லியிருக்கோம் வந்து இப்பயும் சொல்கிறோம். என்ன சொல்லி சொன்னால் அந்த ஒரு பிள்ளைய வந்து லவ் பண்ணுவோம் தொடர்ச்சியா கிட்டத்தட்ட 3 வருஷமா லவ் பண்ணவன். ஆனால் அந்த 3 வருஷம் வந்து பிள்ளைக்கு தெரியும் அவன் லவ் பண்ணுறான். கேட்ட அவர்தல காதல் ஆங்கிறாங்க. சரி, அந்த பிள்ளைக்கோ யாரும் தெரிஞ்ச அண்ணா உடவரை நம்மளை பின்னால பார்த்து போகுது என்னச்சிருக்கு போல கடைசியாக போய் ப்ரோபோஸ் பண்ணக்கூடாதான் அந்த பிள்ளை எழுதிக்கு. சரி அண்ணா, நான் உங்களை அண்ணாவை தான் பார்த்தேன். நீங்க என்ன காதலியா பார்த்ததுக்கு நான் ஒன்றும் பண்ணல. எனக்கு நேரத்தில் கல்யாணம் முடிஞ்சேன் எழுதி. ஐயோ ஐயோ. ரைட். அப்படியே வந்து இது என்ன எக்ஸல் போட்டிருக்கு, எனர்ஜி. ஸோ விட்டமின் நினைக்கிறோம், விட்டமின் சி. அது மெண்டோஸ். ரைட். அப்படியே வந்து மெண்டோஸ். அப்படியே ஓகே. ரைட்டு. அது விட்டமின் சி. ஒரு ஃப்ளவர். இது ஸ்ட்ராபெரி ஃப்ளவர். விட்டமின் சி எனர்ஜி எதுவும் போட்டது பற்றி போல. இது ஸ்வீஸோட ப்ராடக்ட் தான். ஸ்வீஸா வாசிச்சுட்டு. ரைட். இருக்கட்டும். ஓகே ஓகே. அப்படியே சாக்லேட் என்னது? ஹரிபோரா. ஹரிபோராவா? ஹரிபோரா. ரைட். ஓகே. அப்படியே இது ஒன்று. அப்படியே வந்து இந்த பேக்குக்குள்ள நிறைய இருக்குது. அது எல்லாம் என்ன அப்படின்னாக்கா இது எல்லாமே வந்துட்டு டொஃபி இல்லை, எல்லாமே வந்து கேண்டல்ஸ் தான். அது எல்லாமே கிட்கட். இது கிட்கட் இல்லை, அது பிராண்ட், வேற பிராண்ட். ரைட். அதுவும் ஸ்வீஸோட ப்ராடக்ட். எல்லாமே வந்து ஸ்வீஸாக தான் இருக்குது கூட. ரைட். ஓகே. என்னென்ன பேக்கு எடுக்கிறீங்களோ சாக்லேட் எல்லாம் மட்டும் முன்னுக்கு எடுத்து வைக்க நான் பயத்துவேன். பின்னுக்கு வச்சா பின்னுக்கே போயிடும் அது. சொல்லணுமா? அப்படியே அந்த இதுக்குள்ளதான் அந்த டொஃபி ஐட்டம் இருக்குது. டொஃபி ஐட்டம்னா காட்டணும். டொஃபி ஐட்டம் இதுக்குள்ளதான் கச்சுவும் வந்திருக்கு. இந்த கஜு லைன் எல்லாம் போட்டு அனுப்பியிருக்காங்க. இதே பாத்தீங்கன்னா எல்லாம் கொட்டு சரியா அன்பு காதலி பார்த்து ரசிச்சு ருசிச்சு எடுத்திருக்காவு. சாவடிக்கிறான். ஓகே. அதுக்கும் பிராண்டட் டிஷர்ட். பிராண்டா இறக்குறாங்களே. எல்லாம் செக்ஷனாவே இருக்குது. வாவ், இது நல்லா இருக்குடா. இத போட்டு நீ ஜிம்முக்கு போற. ஜிம்முக்கு இல்ல, நீ இத போட்டுட்டு நீ இத போட்டு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டு ஹெட் மாட்டி அடிச்சு வேணாடா. சரி, ஒண்ணே கொண்டு கோவாவுல இறக்கிடுவோம். கோவாக்கு மேல அடிச்சிருக்கு. வாசி எப்படி நீ வாசிக்க போறது இல்ல? வாசி. சாக்லேட் ஐட்டம் அதெல்லாம் கிட்கட், லயன் எடுத்து போடுது. அப்புறம் எல்லாமே விலை கூடியது. பாதாம் எல்லாமே விலை கூடியது. மெண்டோஸ், பிபில் நல்லா இருக்கு. உனக்கு தரதான்டா பாக்குறான்டா. அவன்டே ஒன்று உடைக்க வழி இல்லைடா. கடவுளே எப்படி பாக்குறான். நியாயமா தான் நடந்து கொள்றான்டா. கீழே விழு தலைமையில எடுத்து வைக்கிறான்டா. பிரச்சனை இல்லடா. அவன் சாப்பிடலடா. அவன் வரைக்கும் சரியா சாக்லேட் ஐட்டம். இதுக்கும் என்ன அப்படியே அந்த காஜு இதுதான் கூட இருக்கு. இது டொஃபி ஐட்டம். இது டொஃபி ஐட்டம்.
கடைசியில டொவி எங்கெல்லாம் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இதை நான் சொன்னேன் செருப்பண்டு, இதுதான் செருப்பு. கடைசா செருப்புக்குள்ள கூட வச்சிருக்கீங்க. இல்ல வருது இல்ல. ரைட், அந்த இடம் வந்து இதாக இருந்தாங்க. ரைட். இது வந்து மழை டைம்ல உங்களுக்கு போடுறதுக்கு கீழே பாதம் வந்து படாம இருக்கிறதுக்காக வேண்டி அதோட ஹைட்டு கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆணி நீ அடிக்கிறா எடுத்து சுத்தி எடுத்த அவ்வளவு இதா அடிக்கலாம். வடை அடிக்க ஹைட்டு வந்து அவ்வளோ உயரமா இருக்குன்னு சொன்னா நிலத்துல வந்து பாதம் தண்ணி பட்டு இதே கூடாதுன்றதுக்காக என்னெல்லாம் சொல்றாங்க, கால் கருத்து கதையெல்லாம் சொல்றாங்க. இது ரெண்டும் அந்த பாட்டாவுக்குள்ள, அதாவது செருப்பு பாதம் பாதத்துக்குள்ள இருந்து டோஃபி என்ன அது. ரைட், அது இதுவும் டோபி தான். டோஃபி தான். ரைட், இதையும் வச்சு விடு. அது டோச். இதை காட்டுங்க வந்து. அப்ப இது யாரு காதலி அனுப்புனு? பிறையா? பிறை பிரகலாதன் பிரதி என்ற எழுதி பிரகி பிரதி பிரதி. சரி, ஏதோ ஒன்று. நம்ம டீம்ல பிரதி யாரு? அதான் தெரியல பார்த்தேன். திவானுக்குரியது பிரதிக்கு, அது பிரதிக்குரியது. நிறைய பேர் கூப்பிடுறாங்க. லாதன் என்றார்கள், பிரதி என்றார்கள், பிரகா பிரகான்றார்கள், பரகான்றார்கள். யாராச்சும் ஒரு பேரை சொல்லுங்கப்பா. ரைட், ஓகே. அப்படி வந்து இது வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணும்போது குடிக்கிறதுக்கு, இது குடிக்கிறதுக்கு அதுக்குள்ளே என்ன இருக்குடா அது எங்கெங்கெல்லாம் வைக்கணுமோ அதெல்லாம் வச்சு அனுப்பியாங்க. என்ன அது பல்லு குத்துறதுக்கா? பல்லு குத்த குச்சியாடா அது. ஓம்டா தெரியாது நம்மளோட சொல்லிக்கிறது. டபுள் எக்ஸல் டபுள் எக்ஸல் டபுள் எக்ஸல் டபுள் எக்ஸல் அவர் சைஸ் தான், ஃப்ரீ சைஸ். அடுத்தது JBL ரோடு. அதான் கொஞ்சாலே ஹெட்போன் உண்டு. ஹெட்போன் இல்ல, இது ஏர்பட்ஸ்னு சொல்றாங்க. ரைட், அடுத்தது பிராண்டட் கேப். கிட்ட வாங்க. எல்லாமே உண்மையில விலை கூடினது. இது வந்து பிராண்டட் ஹெட் கேப் வந்து பின்னால நுழம்பு வச்சிருக்காங்க. ரீசன் எடுத்தோம்னா நுழம்பு ஊற்றக்கூடாது, உடம்பெல்லாம் வந்து நுழம்பு கூடன்றதால. ரைட், அப்படி அந்த கண்ணாடியும் போட்டேன்டா மாசா இருக்குண்டா, கெத்தா இருக்குடா, கிள்ளி கிள்ளி பட விஜயமா இருக்காடா. இவருதான்டா ரைட், வா அவனுக்கு ஏதோ போட்டாலும் ஃபிக்ஸ் வந்துடுடா. ரைட், ஓகே. அப்படியே இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது இந்த படத்துல கமல்ஹாசன் போட்டு வர மாதிரி இருக்கு. என்ன படம்? எம்ஜிஆர் வர மாதிரி ஞாபகம் இருக்கு. கமல்ல வந்து வெள்ளை டிஷர்ட் வழியா இருக்கு, அதே மாதிரி வெள்ளை இது வழியா தானே வழியா இருக்கு. எனக்கு தான்டா இல்ல, உங்களுக்கு இல்ல. அதுதான் சொல்றேன்டா, எங்களுக்கு எப்படிடா அனுப்புவாங்க? இந்த உரிமையில எங்களுக்கு அனுப்புவாங்க. என்னடா ஃப்ரெண்ட் ரீதியில அனுப்பதான் ஃப்ரெண்ட் ரீதியாலதான். ஐயோ ஐயோ, அது ஒரு டிஷர்ட். ஓகே, இது சாக்கு துணி. அப்படியே வந்து இது சாக்கு கூட அவன் தண்ணிய நிலத்துல ஊத்துறதுனால அடிக்கடி துறைக்கிறது வந்து நம்ம இது வந்து உனக்கு தான் அடுத்த இவன் உண்டு. அதுக்கு தான் இது வந்து ரைட். பிறை 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 பிறை, அது பிறைக்கு வந்துடா வை. ஓகேயா? அப்படியே திவானா. ரைட், ஓகே. இந்த சாக்கு உங்களுக்கு வந்ததுதானது. ரைட், கண்டினியூ இல்லையா பக்கம் போறேன்னா உங்களுக்கு போட்டுட்டு போங்க, நல்லா இருக்கு. அப்படியே வந்து இது அடுத்த டிஷர்ட் ஸ்மால் சைஸ். ரைட், என்ன தீ 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 நெருப்பு 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 நெருப்பு. ரைட், ஓகே. அப்படியே இது வந்து பிராண்டட் ஷார்ட்ஸ். பிராண்டட் 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 அடுத்து ஒரு மாதிரி முடிஞ்சது போல இருக்குன்னா. இது வந்து பிராண்டட் டோச். அது லைட் உள்ள ரேஞ்ச் பார்க்கணும். பிராண்டட் சாக்ஸ் பூமாடை. அதுக்கு அடுத்து வந்து பூமாடை பிராண்டட் நீங்க உள்ள போடக்கூடிய லாட்ச். ரைட், அப்ப உங்களுக்கு வந்துருக்கு. அப்படியே லாட்ச் சைஸ்டா. அப்ப ஒன்று ஸ்மாலாடா. அப்படிதான் எந்த மீடியம் தெரியுது. இன்றைக்கு நியூஸ் கிடைச்சதான் தெரியும். இவனுக்கு சொல்ற மாதிரி இந்த காதலி அப்படி எல்லாம் ஒன்று ஒருத்தருமே இல்லை. ஒரு அம்மா ஒரு ஆள். ஆமா, ரைட். அப்படியே வந்துட்டு இது வந்து சார்ஜர். இது எத்தனை இது எத்தனை போட்டேன் பா? 10 வோல்டேஜ். ரைட், ஓகே. ஸோ இவ்வளவும் இப்போ இதை வந்து அடிக்க எடுங்க நல்ல உள்ள மாதிரி. உண்மையிலே பாத்தீங்கன்னா தெரியும், சுழியோடனா கூட பர்டிகுலர் ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான். எல்லாமே பாக்குற வேலைகள் கழிச்சு காட்டுறதுனா வேணும். விழுந்து ஐயோ பாக்குற வேலையாண்டா மண்டையில் அடிக்க வேண்டாம் அவனுக்கு. அது என்ன தெரியுமா, உங்க எல்லாருக்கும் காதல் இருக்கு, எனக்கு ஒருத்தனுக்கு காதல் இல்லையன்ற கடுப்புல அதெல்லாம் சாப்பாடு விட்டுருவோம்.
பெட்டி வீங்குதுடா. அடுக்குறா நீட் அடுக்கணும். ஓகே ஓகே ஸோ அதை வந்து இனி நாங்கள் நீட் பண்ண போகிறோம். என்னென்ன இருக்குன்னு சொல்லி அப்படியே காட்டிட்டோம் உங்களுக்கு. அதை தாண்டி ஒன்றும் இல்லை. நீட் ஓகே ஓகே ஃபெஸ்ட்டுக்கு வந்துட்டு உடுப்புகளை வச்சுருங்க. உடுப்புகளை வைங்க முதல்ல ஒடிச்சு அப்படியா. இந்த சின்ன பிள்ளைகள் கத்தக்குள்ள வந்து சூப்பி போதில்ல பால் அடிச்சு கொடுப்பாங்க இல்லை, அதே மாதிரி ஒன்று கொடுத்துருவோம்டா. சாப்பாடு ஏதாவது கொடுத்த சத்தம் இருப்பான். ஐயோ ஐயோ அம்மா. சரி சரி இது உங்களோட வாயிலே ஓகே. அம்மா என்னது இது? இது என்னென்னு சொன்னால் இது நாள் வரைக்கும் நிறைய பேர் டிரெக்டாக அவங்க வந்து எங்களுக்கு தந்திருக்கிறாங்க கிஃப்ட். இதெல்லாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க, வாங்கி தந்துருப்பாங்க. அங்கெல்லாம் இருந்து வந்து டிரெக்டெல்லாம் தந்திருக்காங்க. அதை நாங்கள் வீடியோவில் ஒரு சிலரோட காட்டியிருப்போம், ஆனால் பலரோட வந்து காட்டிருக்க மாட்டோம். ரீசன் சொன்னால் யாருமே வந்து காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு கூட இது ஜெர்மனிலேருந்து ஒரு அம்மா தான் அனுப்பி விட்டாங்க. அவங்கள்ட்ட நேம் எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக வேண்டி இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் காசு கொடுத்து வேண்டி செட் பண்ணி வீடியோ எடுத்து நினைச்சிடாதீங்க. எல்லாமே வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இல்லை உண்மையாக வந்து என்ன சொல்லிச்சோன்னா இது ஃப்ளைனில் அனுப்புறோம்னா உண்மையில வந்து காஸ்ட் கூட. அதை தாண்டி வந்து எல்லாமே வந்து பிராண்டடாக இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன விலைன்றது பார்க்கவே தெரியுமா. டெக்ஸ் அடிச்சதை பார்க்க எங்களுக்கு கிருமி இலைக்குது. இவ்வளோ டெக்ஸ் அடிச்சிருக்காங்கன்னா இப்போ உண்மையில சாமான பருமதி எப்படி இருக்கும்னு சொல்லி இந்த டிஷர்ட்டுக்கு கூட பார்த்து எடுத்து அடிச்சவங்க. அந்த டிஷர்ட் இப்போ எத்தனை டிஷர்ட் இருக்குன்னு டிஷர்ட் எண்ணி போட்டு ப்ரைஸை பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியும். அதை பார்த்து அடிக்கும் பிராண்டுன்னு சொல்லிச்சோன்னா அந்த பிராண்டுக்கு எத்தனை டிஷர்ட் நோட் பண்ணி போட்டு அதுக்கு அடிக்கிறாங்க டெக்ஸ். அப்படி அடிச்சு அப்போ ஸோ வந்து நீங்கள் யாராச்சும் உங்களோட ரிலேட்டிவ்க்கு வெளிநாடுகளில் இருந்து இப்படி கவர்மெண்ட் மூலம் இப்படி கொரியர் வந்து அனுப்ப போறீங்கன்னு சொன்னால் அனுப்புறாதீங்க. அது எக்கச்சக்கமான கோஸ்ட்டாக வந்து முடியுது. ஸோ கொரியர் மூலம் வேறு ஏதாச்சும் மூலம் இல்லை. இப்போ இது வந்து நாங்கள் டிரெக்டாக பார்த்தாலும் எங்களுக்கு தெரியுது. மற்ற சிப் மூலம் அனுப்புறதுல வந்து எவ்வளோக்கு முடியுமென்று சொல்லி தெரியல. அனுப்புறவங்கள்ட்ட சில கொரியர் இருக்குது தானே, அந்த DXL அந்த கொரியர் அப்படியான அந்த இதில் வந்துட்டு என்ன மாதிரி சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு அந்த பார்சல் வந்தவர் வந்து ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புவாங்க வீட்டுக்கு. அந்த லெட்டரை நம்ம நிரப்பி திரும்ப அனுப்பலாம் அவங்களுக்கு வீட்டுக்கு. நமக்கு பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸுக்கு கொண்டு வர வைக்கலாம். ஆனால் அப்படி அனுப்பணுன்னு வந்து சில டைமில் நிறைய பொருட்கள் டெக்ஸ் அடிக்கணும், நீங்கள் டிரெக்டாக நிற்கணும்னு சொல்லி சொன்னால் திரும்ப அவங்க இன்னொரு லெட்டர் அனுப்புவாங்க. இல்லை நீங்கள் டிரெக்டாக தான் வரணும்னு சொல்லி அதுக்கப்புறமா டிரெக்டாக அங்கே போய் நம்மளுக்கு முன்னுக்கு வந்து பெட்டி அவர்கள் உடைச்சி அதுக்குள்ளே இருந்து பொருட்கள் எல்லாம் எடுத்து என்னென்ன பொருட்கள் நோட் பண்ணி போட்டு அந்தந்த பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ் வந்து நோட் பண்ணி போட்டு நம்மகிட்ட சொல்லுவாங்க. அன்னது ஒரு நாள் டிலே ஆனாலும் பார்சல் எடுக்க போகிறதுக்கு வந்து 60 ரூபா காசு கட்டணும் ஃபைன். நம்ம சொன்ன உடனே வந்து போகணும். நம்ம அதுக்கும் காசு அவங்க இடத்துல வைக்கிறதுக்கு பொட்டி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு அது இங்க மட்டும் இல்லடா, அது வெளிநாட்டுல இருந்து வர பெட்டி வர கார்கோ தான் வந்து அது இருக்கு முடிச்சா அந்த டேட்டுக்கு போய் நம்ம எடுத்துடணும். என்ன நீ மட்டும் தானே பெட்டி அனுப்புற, நிறைய பேர் அனுப்புவாங்க. எல்லா பெட்டியும் குமியும் இல்லோட அதுக்காக நீ தான்டா பிஜனி, நீ தான் பிஜனி. சைட்ல இது ஊத்த போட்டு அதுல ஊத்த ஒன்றும் இல்லை, புதுசுடா கீழே வச்சதானே. ரைட் வர ஒன்றும் இல்லையா? ஓகே என்ன குறைஞ்சா பாரு. அண்ட் இது தாண்டி பெட்டி அனுப்புனவங்களது நீங்க அனுப்பி ஏதாச்சும் குறைஞ்சிருக்கான்றத பாருங்க. ஒன்று உண்மையில இவ்வளவுதான் இருக்கு. அவங்க எனக்கு முன்னாடி தான் உடைச்சவங்க, ஆனா அப்படி தெரியல. இந்த ஸ்டிக்கர் கிழிச்சவங்க தானே ரெண்டா. இந்த ஸ்டிக்கர் பிரிண்ட் எடுத்து போட்டாலும் தெரியல எனக்கு. அப்ப இதுதான் எவ்வளோ ரிவ்யூ பண்ணாங்க. நிறைய நாளுக்கு பிறகு வந்து உண்மையிலே ஒரு பார்சல் உடைக்கிற வீடியோ எனக்கு நிறைய நாளுக்கு பிறகு வந்து போடுற பார்சல் உடைக்கிற வீடியோ.
போன முறை ஆனால் வருத்தான பார்சல் உண்மையில வந்த பார்சல் ஒரு வருத்தான பார்சல்னு சொல்லலாம் இது. வந்ததுல இந்த ஒரு பெரிய லேமன் வந்து உண்மையிலே எல்லாமே இந்த சாக்லேட்டுகள் எல்லாம் பார்த்தீங்களா நாங்கள் உடைச்சு காட்டணும். சில பேர் வந்து அனுப்புறதுல வந்துட்டு அந்த யூஸ் பண்ண அது இதெல்லாம் வச்சு கொஞ்சம் அனுப்புவாங்களா, அதை யூஸ் பண்ணான்னு சொல்லிச்சுன்னா ஒரு சில சாமான் எங்களுக்கு வந்து நல்லா அனுப்பிட்டு அப்புறம் யூஸ் பண்ணது மற்றவங்களுக்கு அனுப்புவாங்க. சில டைம் எங்களுக்கு அனுப்புறாக்களையும் இருக்குது யூஸ் பண்ணது. ஆனால் இதில் எல்லாமே வந்து எல்லாமே புதுசு தான். இதே மாதிரி இப்போ இதே மாதிரி எல்லாம் புதுசு வச்சு வந்து புதுசுன்னா இப்படி நிறைய சாமான்கள் வச்சு அந்த சாக்லேட் டோய் எல்லாம் வச்சு அனுப்பியிருப்பாங்க. ஆனால் அந்த பார்சல் வந்து சின்ன பார்சலாக அனுப்பியிருக்காங்க. அது வந்து சின்ன பார்சலாக இருக்கும். ஸோ நேரடியாகவும் வரக்குள்ள வந்து சொன்ன மாதிரி கொண்டு தருவாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் வந்து கொண்டு தந்தவங்க நேரடியாக வரக்குள்ள எங்களை சந்திக்கக்குள்ள வந்து தந்தவங்க. ஆனால் இதில் வந்து பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேர் நாங்கள் ஆரண்டு சொல்லி சோட்டா சொல்லியிருக்காங்களா, அதை சொல்கிறோம் நாங்கள். இது செருப்பு வைக்கலடா, சரி ஒரு இடத்துல வை. செய்யறாரு கண்டா டவுட்டா காய்க்கு மேலே வச்சு தான் விட்டணும். அந்த மட்டும் இது ஒன்று அந்த மட்டும் ஓகே. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க, இது உண்மையில் வந்து நாங்கள் முன்னுக்கு கலாய்ச்ச மாதிரி லவ்வரோ கியூரோ யாருமே வந்து அனுப்பல, அப்படி யாருமே இல்லை. ஸோ அதனால தான் ஏன்டா கதையை சொல்றது சிரிப்பு வேற. அப்படி ஒருவேளை நான் உனக்கு புள்ளையா சொல்லிட்டேனோ, ஒருவேளை லவர் பார்த்து திட்டுவிட போது தெரியாது. அதுக்காக இப்போ இந்த வயதுல லவ் பண்ணிட்டு எல்லாரும் எப்படி தெரியுறாங்க. அவன் நீ லவ்வர் இல்லைன்னு சொல்லங்களே சிரிப்பாரு. எல்லா வீடியோ நம்ம ஒரு பண்ணுக்கு அந்த விஷயத்த டாபிக் எடுக்கிறதால நிறைய பேர் நம்ம அதே எண்ணத்துல நமக்கு இது வயசுடா, இந்த வயசுல இருக்க நிறைய படி காய்க்கக்கூடிய விஷயம் இந்த வயசு இல்ல, அது ஏஜ்னு சொல்லிட்டு அப்புறம் வயசுன்னு அவங்களோட காதுக்கு பிள்ளையா அவளைங்க இருக்கு. அந்த வயசுன்றதால வாலி வயசுல கூட படின்னு பேசுற விளக்கமே இதா தான் இருக்கு. அப்படி வரலன்றதான் அது பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை எதுவும் இருக்கான்றத பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கோ. ரைட், ஓகே. இப்போ நாங்க அதுக்குள்ள இருந்து வெளியில வருவோம். உண்மையில் வந்து இந்த அம்மா வந்து எங்களுக்கு நிறைய ஹெல்ப் வந்து இது வரைக்கும் பண்ணி இருந்திருக்காங்க. சேனலுக்கும் சரி அண்ட் வந்து எங்களை முதல்ல வந்து சந்திக்க வந்ததுலையும் சரி சரி அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து நிறைய எங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதில் வந்து சொல்லிக்கொண்டே இருப்பா, அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி. ஸோ வந்து நிறைய மோட்டிவேட்டெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு உங்களோட சேனல் வந்துட்டு இப்படி பண்ணி சொன்னால் அது இன்னும் வந்து டெவலப் ஆகும். ஸோ வந்து இப்படி பண்ணுங்க தம்பி அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் வந்து அவன் வந்துட்டு மழை டைமில் நாங்கள் வீடியோ எடுக்க போனாலும் வெயில் டைமில் வீடியோ எடுக்க போனாலும் வந்து அது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒவ்வொன்று சொல்லுவாங்க. கண்டிப்பாக இப்போ திவா வந்து இன்னைக்கு பாதி உடம்பு குறைஞ்சிருக்கான்னு சொன்னால் அதுக்கு வந்து அந்த அம்மா தான் காரணம். என்னென்னு சொல்லிச்சுன்னா அப்படி செய்யுங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு அட்வைஸாக பண்ணக்குள்ள வந்து உண்மையிலே சில பேர் அட்வைஸ் பண்ணக்குள்ள வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. வந்து இல்லை சரியா சொல்லுவாங்கன்னு சொல்லி இவனுக்கு நான் அட்வைஸ் பண்றேன், அதை செய்யறேன் நான் ஒன்னும் செய்யறான் இல்ல. எந்த லவ்வர் எனக்கு சொல்லியே நான் கேட்கல, நீ எல்லாம் சொல்லி ஏன்டா நான் கேட்கணும். வா 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 சும்மா தான் சின்ன வாடா டே வாடா வாடா சாக்லேட் இல்ல இல்ல அவனுக்கு அவசரமா வந்துட்டு போயிட்டு செஞ்சுட்டு வா நீ. ஓகே. உண்மையில வந்து அந்த அம்மா வந்து பேர் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. பட் அவங்க வந்து சோட்டா சொல்ல இருந்தது. டிபி அம்மான்னு சொல்ல சொன்னவங்க டிபி அம்மான்னு சொல்லி சொன்னா அது அவங்க புரிஞ்சு விடுவாங்க தண்டை பாரசத்தை தான் சொல்லி அவங்களோட பாரசத்தை தான் சொல்லி பொருட்கள் பார்க்க இருக்கு முதல்ல அவங்களுக்கு. இப்போ என்னன்னு சொல்லி சொன்னா உண்மையா சொன்ன மாதிரி அட்ரஸ் கட்டுவாங்க, நான் அட்ரஸ் கொடுக்கல. அப்போ உண்மையா எல்லாத்தையும் வந்து சில டைம்ல பெரியலான அட்ரஸ் அப்படி தான் கொடுப்பேன். மோஸ்ட்லி பார்சல் அப்படி தான் கொடுக்குறேன். அட்ரஸ் வந்து கொடுக்குறேன். இப்போ ரீசெண்டாக வீட்டை வந்து போனாக்களை வந்து அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னா வந்து நாங்கள் பார்சல் முன்னாடி வந்து உடைச்ச ஒரு பார்சல். ஸோ அண்ட் அது தாண்டி வீடியோக்குள்ளெல்லாம் காட்டுறதுனால இப்போ அட்ரஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கிறாங்க. இருக்கையில் அப்போ வந்து எங்களுக்கும் தெரியாது. வந்து எனக்கு வீட்டில் இப்படி லெட்டர் வந்தவரும் தெரியும் இப்படி பார்சல் எல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி. அப்போ என்னோட அட்ரஸ் கார்டு நான் கொடுக்கல. அப்போ அந்த அண்ணாட வெட்டிங் கார்டில் இருந்து அந்த அட்ரஸ் எடுத்துட்டு அது
அதுக்கு பிறகு வந்து பார்சலை போட்டு விட்டுருக்கா. சரி, உண்மையிலே வந்து சந்தோஷம். பிறகு சொன்ன மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும் வந்து நுணுக்கமாக வந்து கவனிப்பா. அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்னு சொல்லி அதான் ஒரு ஆள் பிடிச்சாலும் வந்து அட்வைஸ் பண்ணக்குள்ள வந்து அதை செய்யக்கூட நமக்கு சரியா இருந்தா உண்மையிலே வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். அந்த வகையில் உண்மையிலே அந்த வகையில் வந்துட்டு நாங்கள் மறுபடியும் வந்து தேங்க் பண்ணி கொள்கிறோம். அண்ட் வந்து இன்னைக்கு நாங்கள் காண்பிச்சிருந்த காணொலியில் வந்துட்டு வெகுளித்தனமாக ஏதாச்சும் சேட்டைகள் பண்ணி பேசியிருந்தா அதுக்கு வந்து சொல்லிக் கொள்கிறோம். சொன்னால் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறதுனால வந்து உண்மையிலே அதில் நீங்கள் ஹெல்பிங்கில் வந்து பார்த்த வேற, இதில் பார்க்குற டோட்டலி வந்து வேற. நாங்கள் ரியலாக வந்து உண்மையில இப்படித்தான் இருப்போம், இதோட மோசமாக வந்திருப்போம். நாங்கள் உண்மையில வந்து அந்த உதவின்றது வந்து நாங்கள் இப்படி ஒரு மனுஷன் வந்து இருக்கணும், அதாவது சாதாரணமாக வந்து ஒரு மனுஷன் வந்து இருந்து ஒரு உதவி மனப்பாங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ அப்படிங்கிறது வந்து அதுக்குள்ள நாங்கள் காண்பிக்கிறோம். பட் வந்துட்டு நெச்சுரலாக நாங்கள் வந்து இருக்கிறதே எங்கள்கிட்ட வந்து இதுதான், அதாவது பாய்ஸோட ஃபன் அப்படி இருப்போம், என்ன செய்வோம்ன்றதை வந்து நாங்கள் இந்த சேனலில் காட்டுவோம். வந்து நிறைய பேர் வந்து இப்போ நெகட்டிவாக வந்து ஒரு சில பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, தம்பி அப்படி பண்ணாதீங்க, இதை இப்படி பண்ணுங்க. நாங்கள் ஒன்றும் செய்யல, அது எங்கள்கிட்ட பாலிய வயசு, நாங்கள் இப்படி தான் இருந்தது. அதை நாங்கள் இப்போ இல்லை, நீங்கள் நிறைய சேனல் வந்து பார்த்துருப்பீங்களா, வந்து அதாவது என்டர்டெயின்மெண்ட் சேனல்ன்றதும் மேலே வந்து மக்களை சிரிக்க வைக்கணும். எந்த விதத்துலையும் வந்து இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் சாரணை கட்டி வந்து சமைச்சது. இப்போ ஃபன்னாக நாங்கள் சில டைமில் எங்கேயா போயினுண்டா இப்படித்தானே சமைப்போம். சண்டை நடந்து கொண்டு இருக்கும், அந்த கருவாடை தொலைச்ச மாதிரி அதை ஒன்றை தேடி திரிவோம். ஃபன்னாக ஒருத்தன் வேறு எங்கேயோ டெலிவரி கழிச்சு கிடப்போம், அப்படியான பிரச்சனை எல்லாம் இருக்கும். அப்போ நாங்கள் அதெல்லாம் யோசிச்சுனாங்களா. இப்போ இதெல்லாம் வந்து உண்மையிலே வீடியோவில் காட்டக்குள்ள உண்மையிலே எல்லா மனுஷருக்கும் வந்து அந்த கஷ்டமான ஒரு நிலைமை இருக்கும். வீட்டில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். அடுத்தது இந்த இதுக்குள்ள சட்டி பாக்ஸர் அப்படின்லாம் யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் வந்து கோவிச்சாதீங்க. அது நார்மலாக வந்து பாவிக்கிற ஒரு பேட்ஸ், அது அன்றரை 2 சொல்றது ரைட்டு. அதெல்லாம் படிப்பிருக்காங்க, அதெல்லாம் யோசிக்க. அதுதான் உண்மையில பாருங்க எவ்வளோ ஒரு அக்கறையானவங்க, அவ்வளோ கேர் எடுத்துக்கொள்றாங்க எங்களில். ஸோ அந்த வகையில் வந்துட்டு ரொம்ப நன்றிகள் வந்து மறுபடியும் வந்து சொல்லிக்கொள்கிறோம். ஓகே, அண்ட் அது தாண்டி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய். அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக அமால் டுமால்.